பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் ப்ளஸ் நீங்கள் உலகத்தையே கலக்கலாம். ஆதார அவசரம் 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். தேவ பலன் பெற்றவர்களே, கிருபை பெற்றவர்களே. ராஜா ஆசா யூதேயாவை 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இவன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்தான், தாவீதை போல். கர்த்தர் இவன் நாட்களில் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையை அவர் கட்டளையிட்டிருந்தார். இவன் பட்டணங்களை கட்டி, கோபுரங்களை கட்டி, அலங்கங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தன்னை பலப்படுத்தி கொண்டார். காரியம் வாய்த்தது. கர்த்தர் இவனோடு இருந்ததனால் காரியம் வாய்த்தது. பின் திடீரென்று எத்தியோப்பியன் 10 லட்சம் வீரர்களோடு வந்து ஆசாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றான். ஆசாவிடம் கிட்டத்தட்ட 5 லட்சம் பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். இருப்பினும் இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நான் இந்த படபலத்தை நம்பி இறங்கவில்லை. உமது நாமத்தை முன்வைத்து இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். மனுஷனுடைய பலத்தை மேற்கொள்ள விட வேண்டாம். நாங்களோ தெய்வ பலத்தை நம்பி இருக்கிறோம் என்ற பொருளில் வேண்டினான். கர்த்தர் எதிரியை துரத்தினது மட்டுமல்ல, கர்த்தரால் அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. இவர்கள் படையை யூஸ் பண்ணவே இல்லை. அவர் ஒரு தூதனை அனுப்பி எல்லாம் முடித்து விட்டார் காரியத்தை. எதிரியின் பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். பலம் உள்ளவர்களுக்கு உதவி செய்வது உலகத்திற்கு லேசான காரியம், உற்சாகமானது, விருப்பமானது. பலம் உள்ளவர்களுக்கு விசேஷம் என்றால், வீட்டில் விசேஷம் என்றால் வழியே போய் கேட்பார்கள். நான் ஏதாவது உதவி செய்யட்டுங்களா, ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைங்களா, உடனே கூப்பிடுங்க என்பார்கள். பலன் இல்லாதவன் வீட்டில் விசேஷம் என்றாலோ அல்லது பிள்ளை கல்லூரிக்கு போகிறான் என்றாலோ கேள்விப்பட்டால் பார்க்காதவர்கள் போல போவார்கள். நெருங்கிய உறவினர்களே அப்படித்தான் போவார்கள். இதுதான் உலகம். நாமும் இதற்குள் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பலன் இல்லாதவனுக்கு உதவி செய்வது மிகவும் மிகவும் எளிது. ஏனென்றால் அவன் தன்னையே பிடித்து கொண்டிருப்பான், வேறு ஒன்றும் தெரியாது. பலன் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய இவர்களை அடக்கி வைத்துவிட்டு தான் உதவி செய்ய முடியும். ஏனெனில் இவர்கள் கர்த்தருக்கே கருத்து சொல்லுவார்கள். தங்கள் பலம் எவ்வளவு இருந்தாலும் அது ஒன்றுமில்லை. மலை போல பலன் இருந்தாலும், மலையவே பெயர்க்கக்கூடிய விசுவாசம் இருந்தாலும், கர்த்தருடைய தயவு இல்லாவிட்டால், அவருடைய கிருபை நம்மோடு இல்லாவிட்டால் தலைமயிர் ஒரு முடியை கூட நகர்த்த முடியாது. சகரியா 4:6 இது வலியுறுத்துகிறது. நம் பலம் ஒன்றுமில்லை, பராக்கிரமம் ஒன்றுமில்லை, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. இதை நான் நமது இரத்த அணுக்களில் ஏற்றிக்கொள்வோமாக. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். பெலிஸ்தீனர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரெதிராக பாளையம் இறங்கியிருந்தார். 2 பேர் எதிரெதிராக பாளையம் இறங்கினார்கள் யுத்தத்திற்கு. பெலிஸ்திய பாளையத்திலிருந்து ஒரு ஆள் கோலியாத். அவனை பற்றி அவன் எப்படிப்பட்டவன் என்பதை வாசித்து பாருங்கள். வந்து நின்று சவால் விடுகிறான். ஒத்த பார்க்கலாம் வாங்க. இஸ்ரவேல் முழு பாளையமும் பயந்து கூடாரத்துக்குள் வந்து விட்டார்கள். இந்த கோலியாத்து 40 நாட்கள் இதே போல வந்து நின்று சவால் விட்டு அழைக்கிறான். ஏன் இஸ்ரவேல் மக்கள் அவனை எதிர்த்து போக முடியவில்லை? முழு இஸ்ரவேல் படையும் இருக்கிறதே, பலம் இருக்கிறதே, ஏன் முடியவில்லை? ஏன் தயங்கி கூடாரத்துக்குள்ளே இருந்தார்கள்? இவர்கள் தங்கள் சொந்த பலத்தை நம்பி வந்ததால் பயம் பிடித்து கொண்டது. சேனைகளின் கர்த்தரை மறந்தார்கள். தேடவில்லை, உதவி கேட்கவில்லை. சின்ன தாவீது வந்தான். இவன் சிறியவன், இளம் வாலிபன், ஆடு மேய்க்க மட்டும்தான் தெரியும். யுத்த பயிற்சி பெறாதவன், யுத்த ஆயுதம் இல்லாதவன், இதற்கு முன் எந்த படையும் பார்த்திராதவன். மொத்தத்தில் அந்த சீனில் இவன் பலனற்றவன், லாயக்கற்றவன், வேடிக்கை மட்டும் பார்க்க தகுதியுள்ளவன். ஆனால் இந்த பலன் இல்லாதவன் கூறுவதை பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45-46. பெலிஸ்தியனை நோக்கி தாவீது சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இவன் தன் பலம் ஒன்றுமில்லை என்பதை அறிவான். முழுக்க தேவன் பலத்தை சார்ந்திருந்தான். இவன் வெட்கப்பட்டு போகவில்லை, வெற்றி கண்டான்.
அப்படியே அவன் தோற்று போயிருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? இவன் மேல் பலம் இருக்கு, சின்ன பையன்தானே, பாவம் தெரியாமல் சொல்லிட்டான், ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டான் என்று சொல்லியிருப்பார்கள். அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. பெலிஸ்தியன் ராட்சசன் கேவலம் ஒரே ஒரு கூழாங்கல்லாலே விழுந்தான், படித்தான். இவ்வளோ பெரிய கூட்டம், மேதையர்கள் ஞானிகள் கூடியிருக்கிறார்கள், நான் எப்படி இவர்களுக்கு முன்னால் என்று தயங்காதீர்கள். எந்த ப்ராஜெக்ட் முன்னால் வைப்பதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் நீங்கள் தயங்காதீர்கள். போங்கள், புறப்பட்டு போங்கள். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுவார். உங்களது நிலமோ வீடோ உங்களது உடவைகளோ வேறு எந்த காரியமோ ப்ரமோஷனோ நீங்கள் பலவீனமாக இருக்கிறத வைத்துக்கொண்டு ஆள்பலம், படைபலம், பணபலம், அந்தஸ்து பலம், அதிகார பலம் உள்ளவர்கள் உங்களிடமிருந்து பிடுங்கி இருந்தால், நியாயமில்லாமல் எடுத்திருந்தால் அவற்றை எல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தரை அறியாதவன் எவ்வளோ பெரிய பலவான், பணபலம், ஆள்பலம், அதிகார பலம் இருந்தாலும் கர்த்தரையே சார்ந்து கொண்டு பைபிளே எனக்கு ஆயுதம், துணை என்று இருக்கும் உங்கள் முன்னே தோற்று போவார்கள். சட்டத்தில் இந்த சின்ன ஓட்டையை ரோடாக மாற்றுவார் கர்த்தர். ஓட்டையே போடுவார். நீங்கள் தாழ்மையாக கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் தைரியமாக இருங்கள். உலகத்தில் இருப்பவன் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களிடம் ஒன்றுமில்லை. உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் முன் எந்த எதிர்பலனும் மேற்கொள்ள முடியாது. வடக்கே பார்த்து வைத்திராதே என்று தெற்கே பார்த்து கொடு என்று கட்டளையிடுவார். அவர் கட்டளையிடுகிற தேவன். உங்களுக்காக கட்டளையிடுவார், உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக பரிந்து பேசுவார். யாரிடம் பேச வேண்டுமோ பேசுவார். இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களுக்கு தெரியாது. பயமே இல்லாத இடத்தில் எதிரி பயந்து நடுங்கி கொண்டு போவான். இது கர்த்தரால் உண்டான பயம், உங்களை பார்த்து அல்ல. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தை யோசபாத் யுத்தமே செய்யாமல் வெற்றி கண்டான். யோசுவா 6ஆம் அதிகாரம், அவ்வளோ பெரிய எரியோ கோட்டை, பலம் உள்ளவன். கோட்டத்தாழ்பாலெல்லாம் போடுங்க. ஒரு சின்ன வழி கேட்டார்கள், இது வழியாக போய்க்கிறோன்னு. முடியாதுன்றார். அத்தனை தாழ்பாலையும் போட்டார்கள். எவ்வளோ பெரிய கோட்டை. உள்ளே இருந்து இவர்கள் சும்மா சுற்றி சுற்றி வந்தார்கள். உள்ளேருந்து எட்டு பார்த்துருப்பார்கள். லூசுக இப்படி சுற்றுதுங்க அப்படின்னு நினைத்திருப்பார்கள். உள்ளே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா வெளியே வர முடியாது, அவ்வளவு ரெஸ்ட் எடுத்து கொண்டிருப்பார்கள். 1, 2, 3, 4, 5, 6 இந்த நாட்களில் ஒன்றுமே நடக்கவில்லை. எவ்வளவு நக்கலாக பேசியிருப்பார்கள். 7ஆவது நாள் வெட்கப்பட்டு போனார்கள். பேசினவர்கள் இல்லை. தரைமட்டமானது கோட்டை. அப்படி ஆகுங்க. உங்களுக்கு எனக்கு அப்படி ஆகும். நம்மளை எதிர்த்தவர்களுக்கு அப்படி ஆகும். வழியே இல்லாத இடத்த வழியை உண்டு பண்ணி கொடுப்பார். நாம் ஒரு வழிதான் கேட்டோம், அது முழுவதும் வழியாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். உங்களோடு இருப்பவர் யார்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். மக்களை துதிக்க வைத்து இடித்து தரைமாட்டினார். வெறும் புல்டோசர் வச்சு இடிக்கல, வெறும் துதி, அவ்வளவுதான். அது 6 நாள் பேசாமல் தான் இருந்தார்கள். நீங்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள். உங்களுக்குள் தேவ பிரசன்னம் இருக்கிறது. உங்களுக்குள் அவருடைய வார்த்தை இருக்கிறது. வார்த்தையும் ஆவி இருக்கும் பொழுது உண்டாகுமுங்க. வேண்டாதது இடிபட்டு போகும். நீங்கள் பலவான். இதனால் தான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. உலகத்தின் கண்களுக்கு நீங்களும் நானும் பலவீனர் போல இருக்கலாம். அவர்கள் கண்களுக்கு தெரியாது, நம் கண்களுக்கும் தெரியாது தேவ சேனையே உங்களுக்கு பேக்கப்பில் இருக்கிறது என்று. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15 17 வரை உள்ள வசனத்தை வாசித்துப்பார். எலிசா ஒரு தீர்க்கதரிசி. புரியும்படி சொல்லப்போனால் இக்காலத்தில் ஒரு பாஸ்டர், கண்ணியமான, அமைதியான, அன்புள்ள, ஒரு புள்ளப்பூச்சியாட் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர். இதை பிடிப்பதற்கு, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சீரிய சேனையே வந்து விட்டது. அவருடைய ஊழியன் போய் பார்க்குறான் கேயாஸ். ஐயோ, ஒரு சேனையே வந்து நிற்கிறதே என்று. அவருக்கு எலிசாவுக்கு தெரியும் நம்மை சுற்றி பெரிய சேனை இருக்கிறது. ஆண்டவரே, இவன் பார்க்க இவன் கண்களை திறந்தார். ஆண்டவர் பார்த்தான். மலையை சுற்றி, எலிசா இருக்கும் மலையை சுற்றி அக்கினி ரதங்களை, அக்கினி குதிகளும் நின்றன. அப்படி அன்று செய்தவர் இன்றும் செய்வார், என்றும் செய்வார். அன்று தான் செய்த முடிந்தது அல்ல, அங்கே அவர் என்றும் செய்வார். உங்களுக்கு செய்வார். இன்று வேண்டுமா, இன்றே செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனை, உம் பெலத்தால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன். உம் பெலத்தால் ஒரு மதிலையும் தாண்டுவேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவன் என்னை பலப்படுத்துவார், உதவி செய்வார், நான் மேற்கொள்வேன். ஹல்லேலூயா.